சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் மனமகிழ்ந்து வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, ஏன் நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்? ஜாதகத்தில் எனக்கு எல்லா கட்டங்களும் எப்படி இருக்கிறது? பரிகாரம் செய்வதனால் நன்மையா தீமையா? இதுதான் முக்கியம். கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், பரிகாரங்களால் ஏற்றம் உண்டா? கவிஞர் கண்ணதாசன் ஒரே வரியில் சொல்லியிருக்கிறார், மாற்றம் ஒன்றே மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதை அறிந்தே ஏகுமென் சாலை. அப்படி பாடல் ஒன்று மாற்றத்தின் கட்டாயத்தை எடுத்துரைக்கிறது. இப்பொழுது நம்முடைய ஜோதிட கட்டங்கள், ஜாதக கட்டங்கள், ஒவ்வொன்று 12 கட்டங்கள் உள்ளது. ராசிகள் அடிப்படையில் 9 கிரகங்கள், 12 கட்டங்கள், 12 ராசிகள். இதில் சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரு கட்டம்தான் இருக்கிறது. சூரியனுடைய வீடு சிம்மம், சந்திரனுடைய வீடு கடகம். கடகத்தில் சந்திரன் ஆட்சி, சிம்மத்தில் சூரியன் ஆட்சி. மேஷம், மேஷத்தில் சூரியன் உச்சம், துலாத்தில் நீச்சம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 2 வீடுகள். அப்படி பார்க்கும்போது மேஷமும் விருச்சிகமும் செவ்வாயுடைய வீடுகள், ரிஷபமும் துலாமும் சுக்கிரனுடைய வீடுகள், மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடுகள். அப்படி பார்க்கும்போது கடகம் சந்திரன் வீடு, சிம்மம் சூரியன் வீடு. அப்படியே வந்தால் இந்த கடைசியில் மேலே மீனமும் தனுசும் குருவுடைய வீடு. இடையில் உள்ள சனி பகவானுக்கு மகரமும் கும்பமும் அவருடைய ஆட்சி வீடுகள். ஒவ்வொரு கட்டத்திற்கும் சனி பெயர்ச்சி நடக்கும் போது காலகட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்டத்திற்கும் 2.5 வருடம் சனி பகவான். 12 கட்டங்கள் ஒரு சுற்று வரும்போது 30 வருடங்கள் முடிந்து விடுகிறது. அதை குழந்தை பிறந்ததிலிருந்து மங்கு சனி, அடுத்த 30 வருடத்துக்கு மேல் வருவது பொங்கு சனி, கடைசி 30 வருடத்துக்கு மேல் வருவது மரண சனி என்று பிரிக்கிறார்கள். குரு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு வருடம்தான். இதில் அதிகபட்ச வருடங்கள் சனி பகவானுக்கு. 18 மாதங்கள் ராகுவுக்கும் கேதுவுக்கும். இது முக்கியமான பயிற்சிகள். சரி, ஓகே. இப்பொழுது 7.5 சனி என்று சொல்கிறார்கள், ராகு கேது பயிற்சி என்று சொல்கிறார்கள். எத்தனையோ இடர்பாடுகள். அதிலும் சனி பெயர்ச்சி, அஷ்டமத்து சனியும் ஜென்ம சனியும் சொல்லவே தேவையில்லை. அப்பொழுது பரிகாரங்கள் செய்வதால் எல்லாம் சரியாகிவிடுமா? நான் ஒன்று சொல்கிறேன். நாம் இந்த பூமியில் பிறக்கும் போது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டுதான் வருகிறோம். இந்த காலகட்டங்களில் இது இப்படி இந்தந்த நேரத்தில் நடக்க வேண்டும். அப்பொழுது பரிகாரம் செய்வதால் என்ன? எத்தனையோ பரிகாரங்கள் சொல்கிறார்களே. அப்படி என்று பார்க்கும்போது அந்த பரிகாரங்கள் நம் மனதிடத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் தருமே தவிர வேறொன்றும் செய்யாது. எதற்கு அலைப்பாய்கிறாய், சும்மா இரு மனமே. சிதம்பரத்துல திருமூலர் அங்க எழுதி வச்சிருக்கிறார், அங்க அவருடைய கல்வெட்டுல. அப்ப ஏன் பரிகாரம் செய்யறோம்னா, மனம் அலைப்பாய்கிறது, எத்தை தின்றால் பித்தம் தீரும் என்று. அப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையில் எல்லாமே மாற்றத்துக்குரியது. ஒவ்வொரு செயலும், நாம் செய்யும் செயல்கள் கர்மாவாக மாறுகின்றன என்று சிலர் சொல்கிறார்கள். நாம் செய்யும் செயல் கர்மாவாக மாறவில்லை, அதன் உள்நோக்கம்தான் கர்மாவாக மாறுகிறது. நான் ஒருவருக்கு வேகமாக கொண்டு போய் தருகிறேன். அப்பொழுது விதி என்ன செய்கிறது? சூரியன் இருக்கும் இடம் விதி என்று சொல்கிறோம், சந்திரன் இருக்கும் இடம் மதி என்று சொல்கிறோம். அப்பொழுது லக்னம் தான் கதி, இதுதான் உன் கதி என்பதை நிர்ணயிக்கிறது. சரி, ஒத்துக்கொள்கிறோம். ஒருவன் ஏழையாகவே இருந்து பிச்சைக்காரனாகவே செத்து விடுவதும் உண்டு. சரியா? ஆனால் நாம் விதி எப்படி இருந்தாலும் சரி, நாம் முயற்சி செய்து அந்த முயற்சிக்குரிய பலன் கண்டிப்பாக நமக்கு கிட்டியே தீரும். தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது தெய்வத்தாலேயே ஆகாத செயல் ஏதாவது உண்டா? நாம் யோசிக்க வேண்டும். சத்தியத்திற்கு தெய்வம் என்று ஒரு பொருள் உண்டு.
அந்த சத்தியம் என்பதுதான் நம்ம பிரபஞ்ச சக்தியில இருக்கிற பரமாத்மாவின் ஒரு துளியாக ஜீவாத்மா நமக்குள் இருப்பது. உன்னுள் கடந்து பார். உள்கடந்து 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 கடந்து கடந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். கடவுள் 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 கடவுள். அந்த கடவுளுடைய தன்மை சத்தியம் என்று சொல்லப்படுகிறது தான் நாம் முதல் இந்த பூமியில் பிறந்தவுடன் ஏற்றுக்கொள்ளும் மூச்சுக்காற்று, பிராணன். சரியா? அப்பொழுது உள்கடந்து நாம் செல்லும் போது நமக்குள் இருக்கும் இறைவனை நாம் கண்டு கொள்ளாத விடையில் நாம் அநேகங்கள் செய்ய மனம் என்கிற இருட்டு அது இடம் கொடுக்கத்தான் செய்யும். அப்பொழுது உள்கடந்து என்று சொல்லும் போது சத்தியம் என்பது உயிருக்கு மற்றொரு பெயர் சத்தியம். அந்த சத்தியத்திற்கு மற்றொரு பெயர் தெய்வம். அதுதான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். உன்னுடைய டெஸ்டினி என்கிற விதி வடதுருவம் என்றால் நீ போடுகிற எஃபோர்ட் தென்துருவம். அது மாட்டுக்கு விதி இருந்து கொண்டு போகட்டும், நாம் மாட்டுக்கு செயல்படுவோம், முடிந்தவரை முயற்சி செய்வோம். அப்படி என்று நாம் கட்டாயத்தின் பேரில் நம்மை நாம் முயற்சி செய்து செய்து படியேறி போக முயற்சிக்க வேண்டும். அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிட்டிதான் தீரும். ஒரு தசாபுத்தி ஒருத்தர் நடந்துகிட்டே இருக்கு, அப்போது வாசு என்று சொல்கிறார்கள் தான், எல்லாம் உண்மைதான். இங்கு அறிவியல் வானசாஸ்திரம் என்ற அறிவியல் உண்மையாக நடந்து கொண்டு இருக்கிறது. வாஸ்து நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் உன் விதி நல்ல வாஸ்து உள்ள வீட்டிற்கு நான் போய் உட்கார்ந்து விட்டால் நம் விதி மாறி விடுமா? கிடையாது. அது ஃபர்ஸ்ட் உன்னை கொண்டு போய் அங்க உட்கார வைக்க விடுமா? அதுவும் கிடையாது. உனக்கு ஒரு நல்ல திசை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புதன் திசை என்று எடுத்துக்கொள்வோம். நன்றாக படித்து முன்னேறி அருமையான ஒரு பதவியில் போய் உட்கார்ந்து விடுவாய். அதற்கு தகுந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஏதோ ஒரு நல்ல நேரம் நடக்கும் போது அங்கு கொண்டு போய் உன்னை உட்கார வச்சிடும். புதன் திசை 17 வருஷம் ஆகா ஓகோ நன்றாக தான் ஓடுகிறது. படிப்பு, மேல்கல்வி, மேல் படிப்பு எல்லாமே போய் கடைசியில வேலையிலயும் உட்கார்ந்தாச்சு. வேற இடத்துல நல்ல வாஸ்து உள்ள இடத்தில் நீ போய் அமர்ந்து விடுவாய். அடுத்து கேது தசை 7 வருடம் வருகிறது. ஆட்டோமேட்டிக்கா உனக்கு திசை திரும்ப போகிறது. உனக்கு கேது சரியாக வேலை, ஞானக்காரகன் இல்லையா? சரியான நீ செய்த தவறுகளுக்கு பாடம் கற்பிக்க வரப்போகிறார். அப்பொழுது ஏதோ ஒரு மாறுதல், ஏதோ ஒரு ப்ரமோஷன். சரியா? புதன் திசையில ப்ரமோஷன் கிடைச்சிடும். கேது தசை வரும்போது வேற இடம் மாறிவிட போய் உட்கார்ற இடம் வாஸ்து குறைபாடு உள்ள இடமாக பார்த்து உட்கார வைப்பான். நீ என்ன முயற்சி செய்தும் சரி, விதி நிர்ணயிக்கப்பட்டதுதான். அது தானாக உன்னை நகர்த்தி செல்லுமே தவிர நீயாக நகர்ந்து செல்ல முடியாது. சரியான பாடம் புகட்டும். அதற்கு பிறகு வருகிற சுக்கிர தசை. நல்ல இடத்தில் இருந்து ஆட்சி செய்ய உச்சம் பெற்று சிறப்பாக தசை நடத்தினால் தாயால், சகோதரியால், மனைவியால், பெண்கள், நண்பர்களால் உனக்கு நல்ல அடுத்த உயர்வு கிடைக்கும். இதெல்லாம் ஏன் சொல்லிக் கொண்டு போகிறோம் அப்படி என்று பார்க்கும்போது, நாம் செய்கிற முயற்சி தான் நம்மை ஓரளவுக்கு கொண்டு போய் நகர்த்தும். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நாம் செய்கிற முயற்சி நம்மை கொஞ்சமாக நகர்த்திவிடும். ஆனால் விதி மாறாது என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருப்போமே, என்ன தவறு இதில்? காலம் நல்ல காலம் வரும், திடீரென்று மாறும். அப்பொழுது ஐயோ, இவன் எத்தனையோ வருடமாக என்னிடம் இந்த உதவியை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு ஞாபகம் வரும். யாரோ 10 பேர்கிட்ட சொன்னதுல ஒரு 3 பேருக்கு ஞாபகம் வரும். திடீர்னு போயிட்டு அவனை கொண்டு போய் அவன் எதிர்பார்த்ததை செய்து கொடுத்து விடுவார்கள். அப்பொழுது பார்க்கும்போது அவனுக்கு நல்ல நேரம் திரும்புகிறது. 7.5 சனி எல்லாம் சும்மா இல்ல. அப்படியே முதலுக்கு முன்னாடி பின்னாடி நடுவுல அவனுடைய கட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கும்பராசின்னா மகரத்துல 2.5 வருஷம், கும்பத்துல 2.5 வருஷம், மீனத்துல 2.5 வருஷம். மகரத்தில் வரும்போதே தலை சனி ஆரம்பம். நாம் செய்த பாவம் நம் தலையை சுற்றி அடிக்கும். நாம் செய்யும் தர்மம் தலை காக்கும். அப்பொழுதே அவன் பட ஆரம்பித்து விடுவான். இடம் விட்டு இடம் போவது, அலைச்சல் உண்டாவது, கீழே விழுந்து வாருவது. ஜென்ம சனி வரும்போது உயிர் மட்டும் இருக்கும், அவமானப்படுத்தும். என்ன செய்வது? இருக்கும் வேலையும் பறிபோகும். என்ன நடந்தாலும் தேரை இழுத்து தெருவில் விடுவது போல் தானாகவே வெளியில் வந்து விடுவார்கள் அவர்கள். ஒரு வீட்டில் ஒரு சனி இருப்பதே பெரிய விஷயம். 3-4 சனி இருந்தால் அந்த வீட்டின் துன்பங்களை எடை போட்டு விட முடியுமா? மனப்பக்குவம் மேலும் 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 வளர்க்கத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும். கடைசி பாத சனி மீனத்துக்கு போகும்போது ஒரு வருஷம், 1.5 வருஷம், அங்க ஒரு 2.5 வருஷம் இருக்கு இல்லைங்களா? அந்த 1.5 வருஷம் போன பிறகு அப்பா இவனை பிடித்து ஆட்டியது போதும். நேர்மையானவன், நீதிக்காரகன், தொழில்காரகன், கர்மக்காரகன்,
நம்மளுடைய ஆயுளை நிர்ணயிப்பவன் சனி பகவான். அதனால்தான் 3வது சுற்று 90 வயசு கிட்டதான் மரண சனி வருகிறது. அப்பாடான்னு அவனை விடும்போது கடைசியில போகும்போது கடைசி ஒரு 6 மாதத்துக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்து சாந்தி பண்ணி விட்டு போவான். அப்பது போகும்போதுதான் அது நன்மை செய்து விட்டு போகிற. நீ என்ன முயற்சி செய்தான் தடை? கேது பகவான்லாம் சும்மா சொல்ல முடியாது. எப்படியாப்பட்ட பிரில்லியண்டா இருந்தாலும் சரி, அவனை மேலும் 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 பக்குப்படுத்துறதுக்கு தடை 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 போட்டுக்கிட்டே போவார். சனி பகவான் சொல்லவே தேவையில்லை. நாம் செய்யும் தவறுகள் கண்டிப்பாக நமக்கு அந்த 7.5 சனி என்று வரும்போது, அஷ்டமத்து சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி சொல்லவே தேவையில்லை. இறைவனே கதி, அவன் ஒருவனே. அப்படி என்றிருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். தவறு இல்லாமல், நம் கர்மா இல்லாமல் எதுவுமே நடக்காது. அரங்கன் பள்ளி கொண்டிருக்கிறார் கைலாயத்திலா வைகுண்டத்தில். கைலாயத்தில் சிவபெருமான் நமக்குள் கடந்து இருப்பவர்கள் இவர்களெல்லாம். நாம் செய்யும் நடவடிக்கைகளை கண்காணிக்கப்படுகிறது, பிரபஞ்சம் கண்காணிக்கிறது. அப்ப வைகுண்டத்துல லக்ஷ்மி தேவி பரமன் காலை பிடித்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஏழை, பரம ஏழையாக, அவ்வளவு நேர்மையாக இருக்கிறான். அவனுக்கு பணம் பொருள் எதுவுமே கிடைக்கல. ஆனா ஒருவன் பெரிய பணக்காரன், வட்டிக்கு விட்டு கொண்டே இருக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான். பார்த்து கொண்டே இருக்கிறார் லக்ஷ்மி தேவி. ஏங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு இறக்கம் இருக்கா? அந்த பரம ஏழை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னுடைய பக்தன், இவருக்கு வாரி வாரி வழங்கி கொண்டு இருக்கிறீர்கள். நீ கால நேரம் வரும்போது எல்லாம் வரும், நீ அமைதியாக இரு என்று சொல்கிறார் இறைவன். லக்ஷ்மி தேவி மனம் பொறுக்கவில்லை. தாய் அல்லவா, நீ வேண்டதா, நீதான் லக்ஷ்மி தேவியாட்ட, நீ வேண்டுமானால் அவனுக்கு உதவி செய் என்று சொல்கிறார்கள். ஒரு நாள் விடுகிறது. அந்த பெரிய பணக்காரன் வில்வண்டி பூட்டிக் கொண்டு அவனுடைய பிறந்த நாள் என்று வேகமாக கோவிலுக்கு செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது போயிட்டு அங்கேயும் ஒரு பைசா போடவில்லை. அந்த வில்வண்டி பூட்டு கொண்டு சென்ற அந்த பெரிய மனிதர் அங்கேயும் தட்சணை ஒன்று போடவில்லை. ஐயரையும் கவனிக்கவில்லை. வேக வேகமாக இறைவனை கும்பிட்டு, எனக்கு இதை கூட அதை கூட, இவ்வளவு பணம் வேணும் அவ்வளவு பணம் வேணும் என்று கேட்டுக்கொண்டு வில்வண்டி பூட்டி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். இந்த பரம ஏழை வருகிறார். ஏதோ தன்னால் முடிந்ததை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறார். தட்சணையாக அந்த ஐயாவுக்கு 1 ரூபாய் போடுகிறார் அந்த ஐயருக்கு. அப்பதான் எல்லாம் நிவர்த்தியாகும் நம்முடைய கடமைகள் என்று அவன் நினைத்து கொண்டு போட்டான். போயிட்டு விட்டு கோவிலுக்கு போயிட்டு பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறான். ஒரு பெரிய பண முடிப்பு, வைரம், தங்கம் எல்லாம் இந்த லக்ஷ்மி தேவி கொண்டாந்து போடுறாங்க. மேல இருந்து விழுது. போய்கிட்டே இருக்கிறவன் அதை எடுத்தானே, அதை திறந்து பார்த்தானே, இது சரி இறைவன் நம்மளுக்கு கொடுத்தது என்று எடுத்துக்கொண்டு போக வேண்டியதானே. அவன் தரித்திரம் யாரை விட்டது? அவனு கால நேரம் சரியில்லை. அவன் என்ன நினைத்து கொண்டான், இப்போது முன்னாடி போய் கொண்டிருக்கிறாரே வில்வண்டி ஓட்டிக்கொண்டு, அவர்தான் பெரிய பணக்காரர், அவர்தான் தவறி விட்டு போட்டு விட்டு போகிறார் என்று ஐயா நில்லுங்கள், ஐயா நில்லுங்கள், ஐயா நில்லுங்கள்ட்டு ஓடி போய் அதகிட்ட அவங்ககிட்ட கொடுத்தா அவன் வாங்கிட்டு போயிட்டான். இப்பொழுது சொல் மகாலட்சுமியே, அவரவர் தரித்திரம் அவரவர் கர்மா அது முடியும் வரை தீராது. இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு கதை தான். நாம் என்ன செய்தாலும் நம் கர்மாக்கள் மனதளவில் எண்ணங்களாக பதிவிடப்படுகிறது. 7 வருடங்கள் 7 மாதங்களுக்கு ஒரு தடவை கை ரேகையே மாறுகிறது. அடிப்படை ரேகைகள் விதிரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை தவிர எண்ணங்கள் ஒரு ஒளிர் ரேகைகளாக கையில் படிமானமாகிறது. அதனால்தான் உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாம் எண்ணங்கள் தூய்மையானதாக, கருணை உள்ளம் கொண்டவர்களாக, இரக்கம் கொண்டவர்களாக, அனைத்து உயிர்கள் மீதும் இரக்கம் கொண்டவர்களாக, தான தர்மம் செய்பவர்களாக, யாருக்கும் கெட்ட எண்ணத்திற்கு அவ்வளவு மதிப்பு. வாயு வேகம் மனோவேகம் என்று சொன்னார்கள். நீதிமான்களாக இருக்கிறாயோ இல்லையோ, தன்னால் முடிந்த உதவியை செய்து. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லாகி ஆங்கு திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். உண்மையை பேசுங்க. இனிய உளவாக இல்லாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு. இனிய உளவாக இன்னாது கூறல். கனி இருப்ப, கனி இருக்கு, பழம் நிறைய இருக்கு, அதை விட்டுட்டு காய திங்கிறதுக்கு சமம் நம்ம பேசுற பொய், தவறான வார்த்தைகள்.
எல்லாம் திருக்குறள் ஒன்று போதும் நம் வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு. அப்பொழுது பரிகாரங்களில் நாம் ஆரம்பித்தோம். நாம் இன்னும் தவறு செய்திருக்கோம், அப்படி செய்திருக்கோம், இப்படி செய்திருக்கோம், பரிகாரம் எல்லாம் செய்து விடலாம், நிறைய கற்கள் எல்லாம் கையில் கொண்டு வந்து மாட்டிக்கொள்ளலாம், இது நிவர்த்தி அது நிவர்த்தி கிடையவே கிடையாது. நம் கர்மாக்கள் கழியும் வரை 3 கர்மாக்கள் இருக்கிறது என்று முன்னாடியே சொல்லி இருக்கிறேன் நான். சென்ற ஜென்மம் புனர்ஜென்மத்திலிருந்து நம் பெற்றோர்கள் மூதாதையர்கள் செய்வதெல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய சாப்பாட்டை நாம் சாப்பிட்டதால நமக்கும் பங்கு உண்டு அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களில். சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரத்த கர்மா, 3 கர்மாக்கள் இருக்கிறது. இறைவனிடம் தயவு செய்து மனதை ஒப்புவீங்க. நடப்பது நடந்தே தீரும். இங்கேயும் அங்கேயும் மனதை அலைப்பாய விட்டுக்கொண்டு திரியாதீர்கள். நடப்பது நடந்தே தீரும். அதனால்தான் அருணகிரிக்கு அருளிய முருகன் சும்மா இரு சொல்லற என்று சொன்னார். நிறைய பேச வேண்டாம், நிறைய கேளுங்கள், நிறைய புத்தகங்கள் படியுங்கள். வாழ்க்கையை நேர்மையான எத்தனை நீதி நூல்கள் நம்முடைய அறம் கற்பிக்கும் தமிழில் அத்தனையுமே அறமும் நீதி நூல்களும் தான். உனக்கு பிடித்த ஒரு நீதி நூல் எடுத்து படி. சத்சங்கம் நடக்கிறதா போய்க்கே. மனம் பக்குவப்பட வேண்டும். வயது ஆக 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 வயது ஆக வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் ஒன்றுமில்லை. யூடியூப்ல போய் பாருங்க, சின்ன இளமையான ஒரு திட்டமான வயசுல 25-30 வயசுல இருக்கிற சின்ன ஆண்கள் பெண்கள் எவ்வளவு அருமையான சிறிய வயது மகன்கள் மகள்கள் என்ன அருமையா ஆன்மீகம் எடுத்துரைக்கிறார்கள், ஜோதிடம் எடுத்துரைக்கிறார்கள். இதோடு இல்லாமல் உயிர் என்ன, அது எங்கிருந்து வருகிறது, நாம் இறந்தால் எத்தனை பிறப்பு, இதற்கு முன் என்ன செய்தோம், இறந்த பின் என்ன நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மறைமலை அடிகள் எழுதிய இறப்பிற்கு பின் மனிதனின் நிலை, நான் கூட அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பார்த்தேன். பழைய காலத்து தமிழ். எத்தனை வரிகள், கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளி, பெரிய பாராகிராஃப் முடிஞ்ச பிறகு நாட்டம் வரணும், இறை நாட்டம் வரணும். இறையை தேடுவதற்கு முன் அந்த இறையையும் தேட வேண்டும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லோரையும் மகிழ்வித்து மகிழ், அனைத்தும் சீரடையும். கதியே இப்படி என்று உட்கார்ந்து கொண்டு விதியே என்று கஷ்டப்பட்டு கொண்டு எந்த முயற்சியும் இல்லாமல் இருந்தால் கடைசியில் விதி நன்றாக உன்னை விதித்து விட்டு போகும். முயற்சி செய், முடியாதது எதுவுமே இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் முதல் ஆளாக எடுத்துக்கொண்டு பின்னே சென்று கொண்டே இருங்கள். முயற்சி திருவினையாக்கும். முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். அனைவருக்கும் நன்றி. நல்ல கருத்துக்களை பெற சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நல்லவர்களோடு சேருங்கள். கூடா நட்பு கேடாய் முடியும். எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நன்றி, வணக்கம்.